அழிந்து போன உயிரினங்களின் டைனோசர் வகையை சேர்ந்த ஆர்டோனிக்ஸ் ஜுராசிக் காலத்தைச் சேர்ந்த ஒரு டைனோசரான ஆர்டோனிக்ஸ் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவின் வாழ்ந்த உயிரினம் ஆகும். 2009ஆம் ஆண்டில் ஃப்ரீ ஸ்டேட் மாகாணத்தில் இதன் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேக்க மொழியில் எர்த் க்ளோ என்று பொருள்படும் ஆர்டோனிக்ஸ் வேட்டை மிருகம் போல் இல்லாமல் புல்செடிகளை உட்கொள்ளும் நடுத்தர அளவில் உருவம் கொண்ட அழகிய ஒரு உயிரினம். ஆர்டோனிக்ஸ் அளவில் பெரிதாகவும் இல்லாமல் சிறியதாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தர அளவிலான டைனோசர் ஆகும். இது சுமார் 7 முதல் 9 மீட்டர் நீளம், அதாவது 23 முதல் 30 அடி மற்றும் தோராயமாக 1.5 முதல் 2 டன் எடை கொண்டது. அதற்கு வலுவான பின்னங்கால்களும் நீண்ட கழுத்தையும் கொண்டது. அவற்றில் ஒரே வேளை அதன் நீண்ட கழுத்தை பயன்படுத்தி மரங்களில் உயரமான கிளைகளை உணவாக கொண்டு அதன் பெரும்பாலான நேரத்தை செலவழித்திருக்கலாம். மற்ற டைனோசர்களை விட ஆர்டோனிக்ஸ் தனித்துவமான உடற்கூறியல் கொண்டது, குறிப்பாக அதன் கைகள். பிற்கால சோரோபோடோமார்ப்ஸ் போல் இல்லாமல் ஆர்டோனிக்ஸ் கூர்மையான நகங்களை கொண்ட சிறிய கைகளை கொண்டிருந்தது. அதுவே அதற்கு எர்த் க்ளோ என்று பெயர் பெற காரணமாக இருந்தது. ஆர்டோனிக்ஸ் பல்வேறு தாவரங்களை உணவாக உட்கொண்டிருக்கலாம். அதன் பற்கள் உணவை மெல்லுவதற்கு கிளைகளிலிருந்து இலைகளை அகற்றுவதற்கு ஏற்றது போல் இருக்கிறது. ஆர்டோனிக்ஸ் பற்றிய மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று அதன் இடைநிலை அம்சங்கள் ஆகும். அதன் இரு கால் நிலை மற்றும் நீண்ட கழுத்து முந்தைய சவுரோபோடோமார்பியஸ் உடன் பல குணாதிசயங்களை பகிர்ந்து கொண்டாலும் அது பிற்கால சோரோபோடோமார்ப்ஸ் பண்புகளை அறிய மிக உதவியாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஆர்டோனிக்ஸ் மிகவும் உறுதியான எலும்பு மற்றும் எடை தாங்கும் கைகால்களை கொண்டிருக்கிறது. சோரோபோடோமார்ப்ஸ் டைனோசர்கள் எவ்வாறு பிற்கால ஜுராசிக் காலத்தின் ராட்சதர்களாக உருவெடுத்தன என்பதை புரிந்து கொள்வதில் ஆர்டோனிக்ஸ் முக்கிய பங்கு வகித்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆர்டோனிக்ஸின் கண்டுபிடிப்பு பூமியின் கடந்த கால மர்மங்களை அவிழ்ப்பதில் பழங்கால ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த நம்ப முடியாத பன்முகத்தன்மை கொண்ட உயிரினமாக இருக்கிறது மற்றும் இன்று நாம் வாழும் உலகத்தை வடிவமைத்த பரிணாம வளர்ச்சியின் உயிரினங்களின் செயல்முறைகளின் நினைவூட்டலாக செயல்படுகிறது. கவனமான ஆய்வு மற்றும் பகுப்பாய்வு மூலம் விஞ்ஞானிகள் ஆர்டோனிக்ஸின் கதையையும் பூமியில் உள்ள உயிரினங்களின் வாழ்க்கையின் குணாதிசயங்களையும் தொடர்ந்து ஒன்றாக இணைக்கிறார்கள். மனிதர்கள் வாழும் காலத்தில் ஆர்டோனிக்ஸ் வாழ்ந்திருந்தால் நம் வாழ்வியலோடு அவைகள் ஒற்றுப்போயிருக்கும்.